விருப்பாட்சி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு அஷ்ட திக்குகளை ஆட்சி செய்யக்கூடிய அதிபர் அப்படின்னு பேரு. அஷ்ட திக்குகளிலிருந்து துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடியவர் யார் அப்படின்னா காலபைரவர் தான். காலபைரவரின் அம்சமாகவே இங்கு சிவபெருமான் விருப்பாட்சிநாதராக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த கோவிலில் ஒரு மனிதன் பாதம் பட்டாலே புனர்ஜென்ம பாவம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் முக்தி வேண்டி இங்குள்ள பெருமானை வழிபட்டால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக விருப்பாட்சிநாதராக இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இங்கு பிரபஞ்சத்தை உணர்த்தக்கூடிய அம்பிகையாக நாகவள்ளி என்ற திருநாமத்துடன் நம்மளுக்கு அம்பிகை தெற்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க. நாகவள்ளி அம்பிகா சமேத விருபாட்சிநாத சுவாமி பரிபூர்ண பிரசார சித்தியர்த்தம் நந்திகேஸ்வர சுவாமி திவ்யச்சரணாரந்தியோ அஷ்டோத்தர சதநாமார்ஜன மத்தியகரிஷ்யமாஹாவம் ஞானானந்த பராக்கிரமாய நமஹாவம் தேவதேவாய நமஹாவம் மகாதேவாய நமஹாவம் நந்தினே நமஹாவம் மகாகாலாய நமஹாவம். நம பார்வதீபதயே ரஹர மகாதேவாம். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வந்தே சம்பூமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகரதம் வந்தே பசூனாம் பதிம் வந்தே சூர்ய சசாங்க வன்னியநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாஸ்ரயஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம். அன்புசால் ஆன்மீக பக்தமை என்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் நரிக்குடி நாகவள்ளி அம்பிகா சமேத விருபாட்சிநாதர் ஆலயம். மிக பழமையான ஆலயம். 1216ஆம் ஆண்டு முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் மிக பழமையான ஆலயம். சுவாமியுடைய பெயர் விருபாட்சிநாதர். விருபாட்சிநாதர் என்பது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். நாகவள்ளி அம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேங்காய் பழம்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது சொல்லுவாங்க, பூகி பல சமாயுக்தம் நாகவள்ளி தலையுரதம் கற்பூர்ண சூர்ண சம்யுக்தம் சொல்லுவாங்க. இந்த நாகவள்ளிங்கிறது வெற்றிலை கொடி ஒப்புமையாக இருக்கக்கூடிய அம்பாளாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள். கிழக்கு நோக்கிய சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காசியில் மயானத்தை நோக்கி சிவபெருமான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழகத்தில் மயானத்தை நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானாக விருபாட்சிநாதர் மனிதருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கக்கூடிய இறைவனாக விருபாட்சிநாதர் சுவாமி இருக்காங்க. பிரதோஷ காலங்களிலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றினால் இங்கே வரக்கூடிய பெண்கள் அனைவரும் தீர்க்க சுமங்கலிகளாகவும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் பல முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் தியானம் சென்று அஷ்டமா சித்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பவையில் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான பிறந்திகார் கூறியது போன்று இங்கே முனிவர்கள் எல்லாரும் இந்த உலோகம் சர்வே ஜனாகா சுகினோ பவந்துன்னு சொல்கிறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நல்லபடியாக வாழ என்பதற்காக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இவ்வாலயம் அருப்புக்கோட்டையிலிருந்து பார்த்திபனூர் செல்லும் வழியிலே அந்த சாலையினுடைய மேற்பகுதியிலேயே விருபாட்சிநாதர் ஆலயமானது இருக்கின்றது. அனைத்து பக்த மெய்மர்களும் விருபாட்சிநாதர் ஆலயத்திற்கு வந்திருந்து இங்கே நடைபெறக்கூடிய விசேஷங்களிலே கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருள் பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மாணிக்க வாசிகார் பிறந்திகார் சிவபுராணத்தை கூடும் பொழுது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பார். இறைவனுடைய அருள் இருந்தால் தான் சிவாலயத்தை போய் தரிசனம் செய்ய முடியும். அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருகை தந்திருந்து விருபாட்சினாருடைய அருளை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தற்பொழுது இந்த ஆலயம் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியமான கோவில். இந்த ஆலயத்தினுடைய கல்வெட்டுகள்லாம் இந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயம். அதனுடைய வரலாறுகள் எங்கெங்கெல்லாம் இடங்கள்லாம் இருந்தது, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னங்கிறது கல்வெட்டுகள் நிறையா இருக்கிறது. அனைவரும் வருகை தர வேண்டியது. இந்த ஆலயத்தினுடைய பாண்டியர் மன்னர் கட்டினான்னு சொல்வதற்கு அடையாளமாக மீன் சின்னங்களும் மேலே எல்லா இடங்களிலும் இருக்கின்றது.
நம்மளுடைய உடலில் மூலாதார சக்கரம் வந்து சரியாக இயங்கணும் அப்படின்னா அஷ்டபாலகர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் சக்தியினை முழுமையாக பெற்றால்தான் அந்த மூலாதார சக்கரம் வந்து குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழும்பி அந்த அஷ்டமா சித்து அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் நம்ம பெற முடியும். ஆனால் இதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அஷ்ட திக்குகளிலிருந்து துஷ்ட சக்திகள் வாசம் செய்யாமல் இருக்கிறதுக்காக பைரவருடைய அம்சமாகவே அந்த துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய அதிபராக இங்கு விருப்பாட்சிநாதர் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். ஒரு மனிதன் முக்தி வேண்டி இங்குள்ள பெருமானை வந்து வழிபட்டால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக விருப்பாட்சிநாதராக இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இது பாண்டிய தேசத்துல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிவஸ்தலம். இந்த கோவிலை சுற்றிலும் நிறைய கல்வெட்டு குறிப்புகளானது அமைந்திருக்கு. இங்கு வட்ட ஆவுடையில பருத்த பானத்துடன் கிழக்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இங்கு சிவபெருமான் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா தீர்க்கமான உடல் ஆரோக்கியம், மூலாதார சக்கரத்திற்கு தேவையான அதிக ஆற்றலின் பலமானது இங்கு உள்ள சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அதே மாதிரி இவ்வாலயத்தில் விநாயக பெருமான் பாண்டியர் காலத்தில் மனிதர்களாக பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஆலயங்களிலே காசி விஸ்வநாதர் என்று பானலிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்படும். அதே போன்று இவ்வாலயத்திலும் காசி விஸ்வநாதர் பானம் காசிலிருந்து கொண்டிருந்த விஸ்வநாத பெருமானும் எல்லா இடங்களையும் வள்ளி தீவானை சுப்பிரமணியராக இருப்பார். இவ்வாலயத்தில் தீவானை சுப்பிரமணியரோடு இங்கே முருகப்பெருமானும், அதைத் தொடர்ந்து இங்கே பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழா ராமானுஜர் பெருமான், மக்கப்பெருமாள் ஆகிய தெய்வங்களும் இருக்கின்றது. அதாவது திருவண்ணாமலை தோன்றுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே மேற்கு முகமாக மகாவிஷ்ணு பெருமான் தான் இருப்பார். இதை வந்து பாண்டியர் காலத்தில் உள்ள கோயில் ஆலயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் ஆலயத்தில் தான் இதே போன்று பெருமாளும் பிரதிஷ்டை இருக்கும். பெருமாளும் அந்த திருக்கோஷ்டியூரில் ராமானுஜர் பிறந்ததற்காக இங்கே அந்த ராமானுஜர் பெருமானையும் இங்கே பிரதிஷ்டை செய்கின்றார்கள். இவ்வாலயம் வந்து கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதை சொல்கிறாங்க. திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடந்ததாக வரலாறு தெரியல. எனவே கிட்டத்தட்ட ஒரு 2011ஆம் ஆண்டு மருந்து மட்டும் சாத்திய ஒரு சிறப்பு அபிஷேகம் யாகம் பண்ணி இங்கே அபிஷேகம் பண்ணினேன். என்னோட தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலை. எனவே இவ்வாலயம் வந்து 800 ஆண்டுகள் பழமையாக உள்ளது. அனைத்து இருக்கக்கூடிய சிவனடியார்கள் இறை அன்பர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து இருந்து சீக்கிரமாக இந்த ஆலயம் திருப்பணிகள் செய்து எனக்கு மனப்பூர்வமாக இன்னும் நமது நாகவல்லி அம்மனுக்கு ஒரு ஏகதள விமானமும் சுவாமி விருபாட்சிநாதருக்கு தீதள விமானமும் 3 நிலை ராஜகோபுரம் அமைத்து எல்லா சுவாமியிலருக்கு அந்தந்த கோஷ்டங்களை சுவாமிகளை வைத்து தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பைரவர், சண்டிகேஸ்வரர் எல்லாமே இருக்குது. இந்த ஆலயத்தில் வந்திருந்து திருப்பணிகள் செய்து சீக்கிரமாக மகா கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். எனவே அருளாளர்கள் அனைவரும் தொடர்பு கொண்டு இவ்வாலயம் திருப்பணிகள் நடைபெற அனைவரும் முயற்சி செய்து ஆலயத்தினுடைய திருப்பணிகள் நடைபெற உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இங்குள்ள சிவனை வழிபட்டு அஷ்டமா சித்தியினை பெற்றிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு மனிதன் பாதம் பட்டாலே புனர்ஜென்ம பாவம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் பார்த்திபனூர் என்ற ஊர்ல இருந்து அருப்புக்கோட்டை போகக்கூடிய வழித்தடத்துல நரிக்குடி கிராமத்திற்கு முன்னதாகவே இந்த சிவஸ்தலம் அமைந்திருக்கு. இந்த கோவில் வந்து எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.